ஜார்க்கண்ட் தேர்தலில் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தொகுதிக்கு 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதில் முதற்கட்டமாக 43 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. இதேபோல வயநாடு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் தொடங்கியிருக்கிறது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் முதற்கட்டமாக 43 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தற்பொழுது முதற்கட்ட தேர்தல் என்பது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. 43 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் என்பது தற்பொழுது 7 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரையுடன் நடைபெறவுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதற்கான பிரச்சாரம் நேற்று முன்தினம் ஓய்வடைந்த நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வ வாக்குப்பதிவும் அந்த பகுதியில் தொடங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஜார்க்கண்டை பொறுத்தளவில் 2 கட்டமாக தேர்தல்கள் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட நிலையில் தற்பொழுது முதற்கட்ட தேர்தலான அந்த சுமார் 43 தொகுதிக்கான தேர்தல் என்பது தற்போது வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த வாக்குப்பதிவில் சுமார் 15,344 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு என்பது நடைபெறுகிறது. தொலைதூர வாக்குச்சாவடிகள், பதற்றமான வாக்குச்சாவடிகள் என பிரிக்கப்பட்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையமானது செய்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஜார்க்கண்டை பொறுத்தளவில் பல்வேறு புதிய நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் இந்த முறை அமல்படுத்தியுள்ளது. சுமார் 1152 வாக்குச்சாவடிகள் என்பது பெண்களால் மட்டுமே நிர்வகிக்கப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் அறிவிக்கப்பட்டு அதற்கான அதிகாரிகளும் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போல இடைத்தேர்தல்கள் பல்வேறு சட்டப்பேரவை மற்றும் மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தலும் இன்று நடைபெறவுள்ளது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கேரள மாநிலம் வயநாடுவில் ராகுல் காந்தியினுடைய அந்த ராஜினாமாவை அடுத்து அறிவிப்பு வெளியான நிலையில் பிரியங்கா காந்தியினுடைய இந்த முறை காங்கிரசின் வேட்பாளராக அவர் அங்கு களமிறங்கியுள்ளார். முதற்கட்டமான ஒரு அந்த தேர்தலுடைய இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு என்பது வயநாட்டிலும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறது. பல்வேறு கட்ட பிரச்சாரத்தில் காங்கிரஸ், பாஜக என பிரச்சாரம் என்பது வயநாடு மற்றும் ஜார்க்கண்ட் நடைபெற்ற நிலையில் அதற்கான வாக்குப்பதிவு தான் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சுமார் 2 கட்ட தேர்தல் ஜார்க்கண்டிலும் மகாராஷ்டிராவிலும் 1 கட்ட தேர்தல் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பு தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், குறிப்பாக மத்திய ரிசர்வ் படை, எல்லை பாதுகாப்பு படை உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் ட்ரோன் மூலம் கண்காணிப்புகள், சிசிடிவி லைவ் மூலமான கண்காணிப்புகளையும் தேர்தல் ஆணையம் ஜார்க்கண்டிலும் ஏற்படுத்தியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நக்சல்கள், மாவோயிஸ்டுகள் தாக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படும் அந்த வாக்கு சாவடிகளில் கடுமையான பாதுகாப்பையும் தேர்தல் ஆணையம் இந்த முறை மத்திய ரிசர்வ் படையினுடைய துணையுடன் ஏற்படுத்தியுள்ளார்கள். அந்த பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாகவே சுமார் 4 கட்ட பாதுகாப்பு என்பது போடப்பட்டு சுமார் 140க்கும் அதிகமான பதற்றமான வாக்குச்சாவடிகள் கடுமையாக கண்காணிக்கப்பட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.